ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஹில் ஸ்டேஷன் சைடில் இருக்கிற ஸ்பெஷல் பிரியாணி. அதாவது வேகமான் ஹில் ஸ்டேஷனில் நாங்கள் சாப்பிட்ட ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. இதோட டேஸ்ட்டும் புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கும் புதுசாக இருந்தது. இது நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக நான் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம் போல். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சு காமிச்சாங்க. நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி இதை இன்றைக்கி சமைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சிக்கன் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 65 மாதிரி பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிரேவி ரெடி பண்ணுறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நானும் செஞ்சுருக்கேன். இது 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப அதிகமாக பொரிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ பொரித்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். தனியாக அது ஒரு பவுலில் வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கிரேவிக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயமும் நான் சேர்க்க போகிறதில்ல. 2 வெங்காயம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 தக்காளி. இது எல்லாத்தையுமே எடுத்து நீல வாக்கில், அதாவது பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் மட்டும் அப்படியே தனியாக இருக்கட்டும், அது சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ இந்த 2 வெங்காயம் கட் பண்ணியாச்சு. 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா. இது நல்லா நசுக்கி தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். அதனால தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, காம்பெல்லாம் கிள்ளிட்டு. இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இடித்து தான் சேர்க்குறாங்க. இடிக்காமல் சேர்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும். அதுவும் வீட்டில் நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே. காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சீரகமும் தனித்தனியாக தட்டி எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா இதையும் தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலைங்க, அவங்க பொடியாக கட் பண்ணி தான் தட்டி சேர்த்துக்கிட்டாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போது ஒரு பேனில் நம்ம சிக்கனை பொரித்து எடுத்தோம் இல்லையா, அதோட ஆயில் இருக்க பாருங்கள். அந்த ஆயில்லையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இப்போ நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஊர் சைடெலாம் பிரியாணின்னா மஞ்சள் கலரில் இருக்கும், இந்த ஊர் பிரியாணி வெள்ளை கலரில் இருக்குது. அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக சுருங்கணும் அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு வெந்துச்சுன்னா போதுங்க, ரொம்ப கூழாலாம் வேக வேண்டாம். இப்போது இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கிரேவிக்கு சேர்த்த உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவும் சொல்ல ரொம்ப கூழாக வேகணுன்ற அவசியம் இல்லை. தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு நசுக்கிற அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ கொத்தமல்லி, புதினா ரெண்டையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம். தட்டி எடுத்து வச்ச இது ரெண்டையுமே நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இதை வதக்கும் போதே நமக்கு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த கிரேவிக்கு காரம் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலைங்க. மிளகாத்தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை, வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தான் காரம் கொடுக்குது. அதோட கடைசியாக இந்த கிரேவி எண்டில் பெப்பர் கொஞ்சம் இடித்து
தூள் பண்ணி சேர்த்து இறக்கிக்கிறாங்க. ஸோ அதனால காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் காரமும் பெப்பர் காரமும் தான் இருக்குது. நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த ஸ்பைசஸ், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து அதையும் தட்டி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க. அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க. நான் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்க்கலைங்க. நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்து நான் இந்த கிரேவி செய்கிறேன். இப்போது இந்த கிரேவிக்கு நல்லா இந்த மசாலாலாம் ஊறணுன்றதுக்காக அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுடுவோம். இப்போ சாப்பாடு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்தா இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. 3 லவங்கம், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, மராட்டி மோகு, இது மட்டும்தான். ஜாதி பத்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இவ்வளவு தாங்க இதோட ஸ்பைசஸ்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. வெறுமனே இதை போட்டு தான் அங்கே செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதை பிரியாணின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சைடில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அவங்க தேங்காய் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இந்த மாதிரி வனஸ்பதி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் வனஸ்பதி எடுத்திருக்கேன். வனஸ்பதியை ஒரு குக்கரில் தான் நான் செஞ்சேன். அவங்க டபரா செட்டில் செஞ்சாங்க. நான் குக்கரில் இன்றைக்கி செய்கிறேன். வனஸ்பதியை வந்துட்டு ஓரளவுக்கு அது சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்குற கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெங்காயம் வந்து 1 தான் இங்கே சேர்க்கணும். 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், 1 தான் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சாப்பாட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டும் சேர்க்க போகிறது இல்லை. மொத்தமாகவே இவ்வளவு தான். இதோட ஸ்பைசஸ் எதுவுமே வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பைசஸ் இது மட்டும்தான். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ அதனால் நான் 6 கப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. 6 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லெமன், முழு லெமன், அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லெமனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னா இல்லை லெமனோடவே சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுற மாதிரி இருந்தால் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்துக்கலைங்க, வெறுமனே லெமன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். லெமன், உப்பு, ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு அந்த தண்ணி, அப்புறம் இந்த ஸ்பைசஸ், அவ்வளவுதாங்க இந்த சாதத்துக்கு தேவையான பொருள். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாப்பாடு முழுக்க முழுக்க வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். அவ்வளவுதான், சேர்த்தாச்சு. ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுடுங்க, 3 விசில். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியும் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கிரேவியை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுட்டு இதை இந்த கிரேவியை வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி சுற்றிலும் நம்ம சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். அதாவது இந்த கிரேவியை வந்து மூடி இருக்க மாதிரி அந்த சாப்பாடை எடுத்து வைக்கணும். அவ்வளவுதாங்க. எங்களுக்கு அந்த ஹோட்டலில் பரிமாறினது இப்படி தான். அதே மெத்தேடில் தான் உங்களுக்கும் நான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்மளோட வாகமான் ஹில்ஸ் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கேரளா பிரியாணி தாங்க இது. ஒரு வகையில் பார்க்க போனால் மலபார் ஸ்பெஷல் பிரியாணின்னு கூட சொல்கிறாங்க. இதை நீங்கள் ப்ராசஸ் வந்து அதிகம்தான், பட் இதை செய்யணும், இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப பொறுமையாக முன்னாடியே எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் கிச்சன் கிட்ட நின்று எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிங்கன்னா செய்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆக இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் மலபார் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.